இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்து விளக்கமாக எழுதுகிறார். இங்கே நம்ம பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுடனே பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? எப்படி என்றால், ஒரு புருஷனுடைய ஸ்திரீ அவன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள். அவன் மரித்த பின்போ அந்த பிரமாணத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். அவன் உயிரோடு இருக்கும்போது வேறு ஒருவனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி எண்ணப்படுவாள். அவன் புருஷன் மரித்த பின்பு வேறு ஒருவனை விவாகம் பண்ணினாலும் அவள் விபச்சாரி அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி போல ஆண்டவருக்குள்ளாக கிறிஸ்துவன் மூலமாக அப்படி சரீரத்தினாலே நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களாக இருக்கிறோம், அவருடைய மரணத்தினாலே என்று வசனம் சொல்லுகிறது. நாம் நியாயப்பிரமாணம் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் பாவமா என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி அல்ல. பாவத்தை குறித்து சுட்டி காட்டுகிறது. இச்சையாதிருப்பாயாக என்று சொல்வதனால இச்சை பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் சுட்டி காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் நல்லதுதான். கற்பனையானது நீதியும் பரிசுத்தமும் நன்மையுமாய் இருக்கிறது. அப்ப அந்த நன்மையானது நமக்கு பாவத்தை கொண்டு வருமா? இல்லை. எனக்குள்ள இருக்கிற வாசமா இருக்கிற பாவம் தான் மரணத்தை கொண்டு வருகிறது என்று எழுதுகிறார். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய போராட்டத்தை பார்க்கிறோம். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பேதுரு இயேசு கிட்ட சொல்றாரு, சாவிலும் மரணத்திலும் நான் உம்மோடு கூட இருப்பேன், உம்மை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்கிறான். ஆனா அதே பேதுரு அவனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவன் விரும்பினது ஒன்று, அவன் செய்ததோ விரும்பாதது. அப்போ அவனுக்குள்ள இருக்கிற பாவமானது வெளியே வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் தான் இந்த கிரியையிலே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ அந்த பவுலுக்கு சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் யார் இந்த மரண சரீரத்திலிருந்து எனக்கு விடுதலையாக்குவார்? அதற்கு கடைசி வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதபடி வருகிற அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி, அவர் நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது அந்த நீதியாகிய இயேசுவின் நீதி நமக்குள்ள வருகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு தேவ நீதி கிடைக்கிறது. விசுவாசிக்கும் போது விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது. அதனால நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.